ஹலோ காய்ஸ், வெல்கம் டு புராஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர காதலோட பார்ட் 19 தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. அண்ட் லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று முடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் யூஎஸ் போயிட்டு ஜாலியாக ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஜாலியாக போயிருக்கோம், ஜங்குக்கிட்ட பேசியிருப்பீங்க. அது மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் எக்ஸாமு அந்த மாதிரி ஒரு பிஸியில் இருந்திருப்பீங்க. அப்புறம் டைம் கிடைக்கிறப்போ ஜங்குக்கிட்ட பேசுறது, சாராக்கிட்ட பேசுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாகவே இருந்திருப்பீங்க. சரி, ஓகேடா, இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் ஜிமினா, இது எப்போ படிக்குது, எனக்கு இவ்வளோ நாள் படித்து மண்டையிலே ஏறலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜிமினு, ஏய் படிடி, என்னடி பண்ண முடியும், நாளைக்கு எக்ஸாம் டி. அதுக்கு தான் சரி ஓகே, நான் ஓரளவு படிச்சுட்டேன், இருந்தாலும் இந்த இது எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட புலம்பிகிட்ருக்கீங்க. ஜிமின் படி அதெல்லாம் மண்டையில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சுட்ருக்கான். நீங்களும் இந்த படிப்பை மட்டும் ஏன் தான் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் உங்கள் ஃபோனை அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்புறமா நீ அட்டன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிக்கோ, ஒழுங்காக இப்போ படி அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்கள் இருந்தாலும் என்னோடய லவ் எனக்கு ஃபோன் பண்ணுதே, மெசேஜ் பண்ணுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உடனே உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு, ஏன்டா மறைக்கிற, பின்ன என்னடி, படிடி, பேசிக்கலாம்டி, நைட்டு கூட பேசிடி, நைட்டு எவ்வளோ நாள் உட்காந்து பேசுறியோ பேசிக்கிட்டே இரு, இப்போதைக்கு படித்து முடிச்சிடு, இந்த ஒன்று தானே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு மெசேஜ் ஓய்னு அப்படியே அனுப்பிச்சிட்டே இருக்கான். நீங்கள் ஷோ நான் சொல்லிட்டாவது வந்துடுறேன் ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் நீ அப்படியே ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணு, கால்லாம் பண்ணாத, ஃபஸ்ட்டு படிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையிலே கொட்டுறான். நீங்கள் இருடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு நான் நைட்டு மெசேஜ் பண்ணுறேன், நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்க. ஜங்குக்கு சரி ஓகேடி, நைட்டு மறக்காமல் மெசேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி அனுப்புகிறான். நீங்களும் ஓகே பாய் லவ் யூ அப்படி சொல்லிட்டு கிசையும் போதே அடித்து தள்ளுறீங்க. இந்த சைடு ஜிமின், எப்பா ஏய் படுறி அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்களும் உனக்கு பொறாமடா, எப்படியும் சஞ்சா உனக்கு மெசேஜ் பண்ணுவாள்ல, அப்போ நான் சொல்கிறேன்டா இப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் அதெல்லாம் படிச்சுட்ருப்பா, நீ முதல்ல ஒழுங்காக படிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் படிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மம்மி தான் உங்கள் ரூமுக்கு வராங்க. ஜிமினும் உங்கள் ரூமில் தான் இருக்கான். இந்தாங்க ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸும் ஜூஸும் தர்றாங்க. நீங்களும் தேங்க்யூ அப்பா, சோறை கண்ட இடம்லாம் சொர்க்கன்றதே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் சாப்பிட்டுட்டே படி அப்படின்னா, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற, சாப்பிடும்போது கூட எதுக்கிட்ட படி சொல்கிறேன். நீங்கள் ஜிமினை அப்படியே பார்த்து கத்துறீங்க. உங்கள் மம்மி உங்களை தலையிலே அடிச்சுட்டு, அவன் நல்லது தானே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் நல்லது சொல்கிறான் அந்தம்மா, இல்லைன்னா நான் சொல்லம்மா, கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து படித்தா தான் எனக்குலாம் மண்டையில் ஏறும், இப்படி கண்டினியூஸாக படித்தாலும் எனக்குலாம் மண்டையில் ஏறாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சரி சாப்பிடு, சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒன்று நீங்கள் இது அல்லவா நட்பு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் மம்மி உங்களையும் ஜிமினை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்களும் மா என்னம்மா இங்கே மூஞ்சை பார்த்துட்டு இருக்க, போம்மா நாங்கள் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமுச்சு விட்டுறீங்க. ஜிமினும் சரி ஓகேடி சாப்பிட்டுட்டு படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவன் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைடு சாரா தான், இந்த தயவங்க இருக்கான் பாரு, என்னை டென்ஷன் ஏற்றுறதுக்குன்னே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அப்போது தயவங்கிட்டேருந்து ஓயின்னு மெசேஜ் வருது. இப்போ மட்டும் எதுக்கு இவன் பண்ணுறான், அப்படியே போயிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிகிட்ருக்கா. தயவங்கிட்டேருந்து அங்கே கண்டினியூஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. சரி பாவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவுக்கு ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படின்ற மாதிரி அனுப்புகிறா. அந்த சைடு தயங்கும், என்ன பண்ணுற பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஜாராவுக்கு இது பார்த்தோன்னே லைட்டாக ஸ்மைல் வருது. உன் மேலே கோவமாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அனுப்புகிறா. உடனே தயங்க ஏறி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். இங்கே சாரா அட்டன் பண்ணிட்டு,
ஹலோ அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். இந்த சரி சாரா சொல்லு, என்ன பொண்டாட்டி என் மேலே கோவமா இருக்கியா என்ன? கோவமாவா? செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல தயங்க ஒன்று, நான் என்னடி பண்ணேன்? என் அண்ணன் கூட மட்டும் சேர்ந்து சுத்த தெரியுதுல்ல, ஒரு ஃபோனு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவோம், அந்த நினைப்பே இல்லைல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை பொண்டாட்டி, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த கொஞ்சம் டேஸாக ஜம்முக்கு வந்து வைன் வர போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால தான் அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் அவங்கக்கிட்ட பேச முடியல. உன் அண்ணன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி அதனால தான் உங்கள் அண்ணனை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்ல ஒன்று சாரா வந்து, என் அண்ணனை பார்த்துக்கிட்டதா சரி, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஏன்டா நைட்டு வந்தால் கூட ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்? அதுவா, நைட்டு வரும்போதே டயர்டாக இருக்கா, உன்னை அப்படியே நினச்சிட்டு அப்படியே இந்த பில்லோ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்ல சாரா ஒன்று, நல்லா பேச மட்டும் கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறா. ஒன்று தயங்கண்ணே கோவம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்று சாரா வந்து போயிடுச்சு, இருந்தாலும் உன் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு கோவமே தோண மாட்டேங்குது தயங் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒன்று தயங்க வந்து ஆமாம் தோணாது, ஏன்னா என் பொண்டாட்டினா அப்படி தான் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்ல சாரா ஒன்று சிரிச்சுட்டு சரி, எனக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்குது தயம், நாளைக்கு வேணால் வெளில வரியா, வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று சாரா ஒன்று, ரியலி நிஜமாக கூப்பிட்டு போடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒன்று தான் வந்து கூப்பிட்டு போகிறேன்டி, நீ காலேஜ் தானே படிக்கிற, ஸ்கூலாக இருந்தால் கொஞ்சம் இது தான், அப்போல்லாம் ஸ்கூல் படித்ததுனால தான் உன்னை கூப்பிட்டு போக முடியல, இப்போல்லாம் காலேஜ் டேஸ் தானே ஜாலியாக போகலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஒன்று சாரா வந்து ஓகே ஜாலி, அப்போது நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன், நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல ஒன்று தான் வந்து ஓகே கன்ஃபார்மாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று சாரா வந்து சரி ஓகே சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒன்று தாங்க வந்து சாப்பிடல பொண்டாட்டி, நீ இருந்தானா எனக்கு கூட்டி விடுவல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று சாரா வந்து சிரிச்சிட்டு நான் இருந்தால் என் பேபிக்கு நானே ஊட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. இந்த சைடு இவங்க அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் தான் எப்பா எப்படியோ படித்து முடிச்சாச்சுடா சாமி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லா புக்கையும் க்ளோஸ் பண்ணி அப்படியே தூக்கி போடுறீங்க. ஜிமின் ஒன்று வாங்காது ஒழுங்காக எடுத்து வைடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஏப்படா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக பெட்டில் போய் தொம்முன்னு விழுவுறீங்க. அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது, நீங்கள் ஜங்குக்குன்னு நினச்சிட்டு பார்க்குறீங்க, பார்த்தா இல்லை சஞ்சா தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. நீங்கள் சஞ்சா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த சைடு ஜிமின்னு யார் பேர் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்று நீங்கள் யாரும் இல்லை நீ போடா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து சஞ்சா தானே, அது எனக்கு டெக்ஸ்ட் பண்ண சொல்லுடி, கோவமாக இருக்கிறாடி என் மேலே, நான் கண்டுக்கவே இல்லைன்னு அவள் கோச்சிக்கிட்டாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, சரி எனக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து இதெல்லாம் ஓவர் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஓவர் இல்லையா, நீ சண்டை போடுவ, அதுக்கு நான் உட்காந்து இங்கே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கேன், இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறேன், ஒரு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்து தரானா வாங்கிட்டு வந்து தர மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி நக்கலெல்லாம் பேசினேன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதோ போகிறேன் மேடம், போய் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ளே என் சஞ்சாவை என்கிட்ட பேச வச்சுருவல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் பொய்யனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து உன்னை நம்பி தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு நீங்கள் சஞ்சா கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் ஜிமின்கிட்ட பேசிடிப்பா ஒண்டி, அவன் ஆள் தானே, சரி விடு சண்டைலாம் வரும் தான், அதுக்குன்னு என்ன பண்ணுறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, இப்போ தானே நீங்கள்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒழுங்காக பேசிடி ஜிமின்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சஞ்சாவும் வந்து அவன் என்னை கண்டுக்கவே இல்லைடி, அதனால நான் எவ்வளோ கோவப்பட்டேன் தெரியுமா, அவன் அது கூட ரியாக்ட் பண்ணாமல் சொல்லாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சஞ்சா சொல்ல நீங்கள் வந்து சரி விட்டு உன் ஆள் தானே விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சஞ்சா வந்து சரி நீ சொல்கிறதுனால தான் நான் போய் பேசுகிறேன்,
அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்ல நீங்களும் போய் பேசு மச்சான், சண்டைலாம் ரிலேஷன்ஷிப்னால் சண்டை வர்றது சகஜம்தான், போய் பேசு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சஞ்சய் வந்து ஓகே எங்கே ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து உன் ஆள் கடைக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சஞ்சய் வந்து கடைக்கு போயிருக்கானா, நான் கொடுக்க சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சஞ்சய் சொல்ல நீங்கள் மேடம் நானும் கமிட்டடு, என் ஆள் எனக்காக வெயிட் பண்ணுது, ஸோ நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுங்கள் ஜிமினுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சஞ்சய் வந்து சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்லிட்டு அவள் கால் கட் பண்ணிடுறா. இந்த சைடு நீங்கள் ஜங்குக்காக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணுறப்போ எடுத்துருக்க மாட்டான், நீங்கள் தூங்கிட்டானா ஒரு வேளை, ஆனால் மெசேஜ் பண்ண சொன்னானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி ஓகே இன்னொரு தடவை பண்ணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கால் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு கால் பிக் பண்ணிடுறான். நீங்கள் ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சொல்லு பண்ணுறாட்டி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் நானும் ஜங்குக்கா இப்போ தான் படித்து முடிச்சிட்டேன், அப்பா நாளைக்கு எக்ஸாம் வேறையா, அதான் ஒரு மாதிரி கடுப்பாக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போகிறடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் ஆமாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து ஆமாம் சரி ஓகே காலேஜ் டேஸ்லாம் ஓகே தானே உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து கோயிங் குட் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, எப்படியோ இன்னும் 2 years இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்ன என் ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது போல், விடு ஜங்குக்கா அதெல்லாம் யோசிக்காத, 2 years இந்த 1 year எப்படி போச்சுன்னு தெரில, 2 years எவ்வளோ சீக்கிரம் போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அதனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்களும் வந்து இருந்தாலும் உங்ககிட்ட வீடியோ கால் பேசுகிறேன், ஃபோன் பேசுகிறேன், அப்புறம் என்ன உனக்கு ஃபீலிங்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன தான் வந்து வீடியோ காலு ஃபோன்லாம் பேசினாலும் உன்னை பார்க்குற மாதிரி கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குமா, அப்படியும் ஹேண்ட்ஸை டச் பண்ணுற மாதிரி இருக்குமா, சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல நீங்கள் வந்து அதுவும் கரெக்டு தான் ஜங்குக்கா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நார்மலாக டாக் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிப்பீங்க, அப்படியே க்யூட்டாக அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே இதே மாதிரி தான் அவங்க லைஃப் வந்து இப்படியே தான் போயிருக்கோம். ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுறது, ஜங்குக்கா கிட்டே ஃபோனில் பேசுறது, தாயங்க அண்ணா கிட்டே பேசுறது, இந்த மாதிரி தான் ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கோம். அப்படியே நீங்கள் செகண்ட் இயரும் அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க ஓகேவா. இந்த சைடு ஜங்குக்கும் தயாங்கும் வந்து 3rd இயரும் முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க வந்து CEO ஓகேவா. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு செகண்ட் இயரோட எக்ஸாம் கூட ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரி விட்டுருக்காங்க லீவு. நீங்கள் வீட்டிலே தான் இருக்கீங்க. வீட்டில் இருக்கவே கடுப்பாக இருக்குது, எங்கேயாவது வெளில போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் வரான். வந்துட்டு ஓய் என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதையோ உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு என்னடி என்னவோ வரைகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அதுவா இதை வந்து ஜங்குக்காவோட பிக்கை வந்து வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து அதை நல்லா உத்து பார்க்குறான். ஏய் எல்லாம் வரைஞ்ச ஓகே, ஆனால் ஐஸு நோஸு அதை மட்டும் ஏன் வரையவே இல்லை அப்படின்னு வந்து ஜிமினை கேட்க நீங்கள் இனிமேல் தாண்டா வரையணும், இன்னும் நான் என்ன ரோபோட்டுன்னு வச்சியா கடகடன்னு வரைகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து சரி ஓ ஆளுக்கு நீ ஆசையாக வரைகிற வர அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜிம்னா ரொம்ப போர் அடிக்குதில்ல, வாயம் வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. உடனே ஜிமின் வந்து வெளியில் போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து வெளியில் போகலாம் ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி வேணாண்டி, நாளைக்கு வேணால் நம்ம தீம் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஓகே அப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினா வந்து ஓகே சஞ்சாவை மட்டும் கூப்பிட்டுறீ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல நீங்கள் ஏன்டா உன் ஆள் தானே போய் கூப்பிடு, எதுக்கேற்றாலும் என்னையே கூப்பிட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று
ஜிபின் வந்து அவள் வருவா லூசி, அவங்க அம்மா கிட்ட நீ பேசுன்னு சொல்கிறேன் பைத்தியக்காரி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் என்னை முன்னாடி விட்டுட்டு நீ வேடிக்கை பாடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிபின் வந்து ஃப்ரெண்டுடி அப்படின்ற மாதிரி சொல்லி இடுக்க வரான். நீங்கள் இதை தான் சொல்லுவேன் தெரியும், ஃப்ரெண்டுடி பட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. உடனே ஜிமின் வந்து ஐயோ சஞ்சா வேறு வருவாளி, நம்ம கொஞ்சம் அழகாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் ரூமுக்கு வந்து போயிடுறான். நீங்கள் சரி ஓகே ஜங்குக்காக்கு கால் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்காக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுற ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நானா ஏர்போர்ட்க்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் ஏர்போர்ட்க்கா எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து அதுவாடி ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்து ஜெர்மனி போகிறேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் உங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஜெர்மனிக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு ஏன் நான் அங்கே வருவேன்னு எதிர்பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து அப்போ நாங்கள் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து எல்லாம் வரலாம், உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன், சரி விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் வரேன்டி பொண்டாட்டி இன்னொரு நாள், எனக்கு ஒர்க் விஷயமா இருக்கா அதான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி சரி நான்லாம் எதுவும் சொல்லலை, உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கும் வந்து சரிடி அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரியே வந்து நார்மலாக டாக் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து சரி ஓகே ஜங்குக்கா பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓகேடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் கட் பண்ணிடுறீங்க. இந்த சைடு நீங்கள் ஜெர்மனி போகிறோம், இந்த யூஎஸ்ஏ இருந்தால் என்னவா இவனுக்கு பொண்டாட்டியை பார்க்கணுன்ற ஆசையே இல்லை இவனுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்காவை திட்டிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சரி ஓகே இன்னொரு தடவை கடவுளே அவனுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யூஎஸ்ஏ எப்படின்னா கனெக்ட் பண்ணி விட்ருங்க கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அப்படி போயிடுறீங்க. இந்த சைடு ஜிமின்னு என்னாடி உன் ஆள் ஃபோன் பண்ணாம்பல அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்து வாயை மூடிடா ஹாலில் உட்காந்துட்ருக்கேன் பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து அதை என்னதான் இருந்தாலும் தெரிய தானே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து என் ஆத்தாக்கு தெரிஞ்சால் பேய் ஆடிடுவா அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஜிமின் வந்து சரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அவன் ஜெர்மனி போகிறானா பிஸ்னஸ் ட்ரிப்பு மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து ஜெர்மனியா சரி ஏண்டி நான் கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காத, பிஸ்னஸ் ட்ரிப்பு மாதிரி வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு டேவாவது உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறேன். நீங்களும் வந்து கரெக்டு தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி விடு அவனுக்கு அது முக்கியம்னா போய் தான் ஆகணும், இம்பார்ட்டன்ட்னா அப்போ நீ இல்லையா அப்படின்னு மாதிரி ஜிமின் கேட்க நீங்கள் ஒன்று அதெல்லாம் நான் முக்கியம் தான்டா நீ போடா சும்மா உட்காந்து குடும்பத்தில் குட்டையை குழப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிமின் வந்து சிரிச்சிட்டு சரி நான் சும்மா தாண்டி சொன்னேன், நீ அதெல்லாம் பெருசாக யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து சரி பாய் குட் நைட் எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இந்த சைடு ஜவுங்காவும் அப்படி தான் ஃப்ளைட்லாம் ஏறியிருப்பான். நீங்கள் நைட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பெரிய மூச்சு விட்டுட்டு சரி ஓகே சாராவுக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாராவுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. சாரா வந்து வயனு அப்படின்றா. ஒன்று நீங்கள் வந்து சொல்லுடி என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் சும்மா தான் இருக்கேன், என்ன அண்ணாவை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று சாரா வந்து நாங்கள் டேட்டிங்லாம் இப்போலாம் போகிறோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து பாருடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயவங்க எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாண்டி, அண்ணா கிட்ட வந்து அதை மறைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா, அப்புறம் மின்னு வாங்கி கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது ஜாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரிடி கொஞ்சம் நான் இருக்கிற வரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீயும் அண்ணனும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சாரா வந்து அதாண்டி தயங்கும் வந்து ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல. ஒன்று நீங்கள் வந்து அது தெரியுமே என் அண்ணன் என்னை நினைக்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து அதுதான்
அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நீங்களும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ சாரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள், என்னது? அண்ணன் ஜெர்மனி போயிடுச்சு தருமா அப்படின்னு மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து, தெரியும், இப்போ தான் ஜெகனுக்கு சொன்னான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று அதானே பார்த்தேன், எப்படி அண்ணன் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சாரா சொல்கிறா. உடனே நீங்களும் வந்து, இருந்தாலும் இங்கே வரலாம், ஆனால் அவனுக்கு டைம் இல்லை போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா இந்த சைடு ஒரு மாதிரி நாட்டியாக சிரிக்க, நீங்கள் வந்து, ஏன்டி சிரிக்கிற, நான் எவ்வளோ திரும்ப மிஸ் பண்ணுறேன் உங்களெல்லாம், ஆனால் அந்த தாட்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து, அப்படிலாம் இல்லைடி, இருந்தாலும் என் வருங்காலத்தில் என் அண்ணி தானே, உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணாமல் இருப்பேன், நானும் ஒன்று மிஸ் பண்ணுறேன் தான், மின்னும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறா, நானும் மின்னும் ஒரு டைம் சேர்ந்து சுற்றும் போது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் எங்களுக்கு இருக்கும் நீ இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் வந்து சாராக்கிட்ட ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மின்னும் கான்ஃபரன்ஸில் வர நீங்கள் 3 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் வந்து, சரி ஓகேடி, நான் போய் தூங்குறேன், நாளைக்கு வெளியில் போகிறோம், ஸோ அதனால் நான் தூங்குறேன் சரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா உடனே, என் அண்ணனை விட்டு யார் கூடடி அவுட்டிங் போகிற அப்படின்ற மாதிரி சாரா கேட்க, நீங்கள் அப்படிலாம் இல்லைடி, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்ணதுக்காக சும்மா இதுக்கு தீம் பார்க் மாதிரி போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்க 2 பேரும் எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. உடனே நீங்கள் வந்து, லீவ் கிடச்சா நான் வரேன்டி, நம்ம அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாராவும் மின்னும், ஓகேடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாளுங்க. நீங்களும் அப்படியே பேசிவிட்டு அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிவிடுவீங்க. கட் பண்ணிவிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஜாலியாக இருந்திருக்கேன், என்னோடய பழைய ஃபீல் எனக்கு இப்போ வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துட்டு தலையில் அப்படியே ரொம்ப வெட்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் டிஷர்ட் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, என்னடி டிஷர்ட்டும் ட்ரௌசரோடு சுற்றிட்டு இருக்க பைத்தியக்காரி, போடி போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாடி அப்படின்றான். உடனே நீங்கள் வந்து, இருடா சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன், சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு போய் என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளாக் கலரில் ஒரு க்ராப் டாப் மாதிரி எடுத்துகிட்டு ப்ளூ ஸ்ட்ரெயிட் ஜீன் யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த 2 ட்ரெஸ்ஸையும் பேர் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடியை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஒயின் இன்றைக்கி எப்போவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலாக இருக்குது, என்னவா இருக்கும், ஒரு வேளை நேற்று அவளுங்கிட்ட பேசினதுனால அப்படி இருக்கோ என்னவோ, எனிவைஸ் இப்படி இருந்தால் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மிரர் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு, சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வரீங்க. ஜிமினை வந்து, நல்லா இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றான். உடனே நீங்கள் வந்து, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட சுற்றி காமிச்சிட்டு, சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து போகிறீங்க. அதாவது ஒரு ஸ்பாட் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க, எல்லாருமே அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அங்கே அப்படி தான் நீங்கள் ஜிமின்னு போகிறீங்க. அந்த சைடு சஞ்சா, அப்புறம் ஷைனு, அப்புறம் யங்ஜி எல்லாருமே வந்துடுறாங்க. நீங்கள் ஒரு ஃபீல் உங்களுக்கு மனசுக்குள்ளே, எல்லாருமே ஒன்றா இருக்காங்க, நான் மட்டும் என் லவ்வை விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தீம் பார்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் சொன்ன ப்ளேஸில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.